மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல்ல காரணமே இல்லாம சில அறிகுறிகள் தெரியும், அதாவது சிம்டம்ஸ். இதற்கு மூல காரணமாக இருக்கிறது என்னன்னா, ரத்தத்தில் அதிகமான டாக்ஸின்ஸ், அதாவது ரத்தம் நச்சுத்தன்மை அடைந்திருக்கிறது ஒரு முக்கியமான காரணம். பிளட் பியூரிஃபையர் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சித்த மருத்துவத்துல பார்த்தோம்னா வாதம், பித்தம், கபம் இந்த 3 திரிதோஷங்களையும் சமநிலையில வைக்கிறதுக்கு நிறைய முறைகள் இருக்கு. அதுல முக்கியமா வாதத்தை சமநிலைப்படுத்தணும்னா நம்ம பேதி மருந்து எடுக்கணும். பித்தத்தை சமநிலைப்படுத்தினா வாந்தி செய்விக்கக்கூடிய மருந்துகளை நம்ம எடுக்கணும். அதே மாதிரி கபத்துக்கு நசியம். இப்போ இது எல்லாமே நம்ம ப்ராப்பரா கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா ரத்தத்தில் எந்த நச்சு பொருட்களும் இல்லாம நமக்கு இருக்கும். ஆனா இது எல்லாமே இப்ப நம்ம ஃபாலோ பண்ணாம இருக்கிறதுனால ரத்தத்துல நிறைய இம்பியூரிட்டிஸ், அதாவது அழுக்குகள் எல்லாமே சேர்ந்து இந்த டாக்ஸின்ஸ், வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம ரத்தத்துல சேர்ந்து நிறைய நோய்களை உருவாக்குது. இப்போ நம்ம ரத்தத்துல நிறைய இம்பியூரிட்டிஸ் இருக்கு, டாக்ஸின்ஸ் இருக்குன்னா என்னென்ன சிம்டம்ஸ் நமக்கு தெரியும்ன்றதும் நமக்கு தெரியணும் இல்லையா? பொதுவா நிறைய பேருக்கு நம்ம பார்த்திருக்கோம், ஸ்கின்ல நிறைய டிசீஸ் வரும். இச்சிங் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க, ரேஷஸ் இருக்கு, ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தலையில அடிக்கடி எனக்கு டேண்ட்ரஃப் இருக்கு, சிலருக்கு சொரியாசிஸ் மாதிரியான கண்டிஷன் இருக்கும். இதை விட பார்த்தோம்னா நிறைய பேருக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வர்றது, இல்ல யூரின் போற இடத்துல பார்த்தோம்னா ஒரு ட்ரைனஸ் இருக்குது, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கிறது. பெண்களுக்கு பார்த்தோம்னா வெள்ளைப்படுதல் பிரச்சனை நிறைய பெண்களுக்கு இருக்கும். இதையும் தாண்டி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு ஒற்றை தலைவலி, மைக்ரைன், என்ன ரீசனே தெரியல, கரெக்டா எனக்கு ஆஃப்டர்நூன் டைம் ஆச்சுன்னா எனக்கு மைக்ரைன் வருது, ஒற்றை தலைவலி வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். தலை பாரமா இருக்கிறதும் நம்ம நிறைய பேர் ஃபீல் பண்ணுவோம். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா பேசும்போது வாயில பேட் ஓடர் நமக்கு தெரியும், ஹலிடோசிஸ் அப்படின்ற கண்டிஷன். பேசும்போது எனக்கு பேட் பிரீத் வருது, பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மீட்டிங்ல இருக்கும் போதோ இல்ல ஆபீஸ்ல இருக்கும் போதோ எனக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் தடையா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றது, இது எல்லாமே பிளட்ல நமக்கு இம்பியூரிட்டிஸ் இருக்குன்றத நமக்கு காட்டுற அறிகுறிகள். இன்னும் ஒரு சிலருக்கு முக்கியமா பார்த்தோம்னா நிறைய ஹேர் ஃபால் இருக்கும். என்ன ரீசன்னே தெரியல, நானும் நிறைய ரெமெடிஸ் எடுத்துட்டேன், மெடிசின் எடுத்துட்டேன், எனக்கு ஹேர் ஃபால் இருந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து ஹேர் ஃபால் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதற்குமே ரத்தத்தில் நிறைய நச்சு பொருட்கள் இருக்கிறது தான் காரணம். அதே மாதிரி நம்ம ரத்தத்துல பார்த்தோம்னா யூரிக் ஆசிட் ஒரு சிலருக்கு அதிகமாவே இருக்கும். நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பிளட்ல அதிகமா இருக்கும். அதே மாதிரி யூரியா, கிரியேட்டினின் இந்த லெவலும் நமக்கு ரத்தத்துல அதிகமா இருந்துச்சுன்னா நிறைய நோய்களை நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். இதுல யூரியா, கிரியேட்டினின் லெவல் அதிகமாகும் போது சிறுநீரக செயலிழப்பு, சிகேடி மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது. அதே மாதிரி யூரிக் ஆசிட் லெவல் அதிகரிக்கும் போதுதான் நமக்கு கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற பிரச்சனை. கவுட் ஆர்த்ரைட்டிஸோட ஒரு டைப் இது, கால் பெருவிரல்ல நமக்கு அதிகமான வலியை கொடுக்குதுன்னு சொல்லலாம். கவுட் ஆர்த்ரைட்டிஸ் பார்த்தோம்னா நம்ம பிளட்ல யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகுது. இதே மாதிரி சோடியம், பொட்டாசியம், குளோரைட் இந்த மாதிரி எலக்ட்ரோலைட்ஸ் அதிகமாகும் போதும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. அதே மாதிரி ஸ்கின்ல பிரச்சனைகள் வர்றதுக்கும் நம்ம ரத்தத்தில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கிறது தான் காரணம். நேச்சுரலாவே நம்ம பிளட் பியூரிஃபை பண்றதுக்கு இயற்கையான முறையில என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, இல்ல சித்த மருந்துகள் என்னென்ன எடுக்கலாம் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். நேச்சுரலா நம்ம பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குன்னா முக்கியமான ஒரு காரணம் உணவில் அதிகமான புளி சேர்த்து சாப்பிடுறதுதான். நம்ம வழக்கத்திலே இருக்கிறது என்னன்னா ரொம்ப புளிப்பான உணவுகள் நம்ம நிறைய பேர் சாப்பிடுவோம். புளிக்குழம்பு, வத்த குழம்பு சேர்க்கறது, இல்ல ரசத்துல நிறைய புளி சேர்த்து சாப்பிடுறது. புளி உணவுல நிறைய எடுக்க என்ன ஆகும்னா ரத்தத்துல நிறைய இம்பியூரிட்டிஸ் சேர ஆரம்பிக்கும். நிறைய பேர் இப்ப ஏதாவது ஒரு காரணத்தினால, இல்ல கார்டியாக் இஷ்யூஸ் இருக்கு, இல்ல கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள், லிவர் ப்ராப்ளம் இருக்குன்னா பிளட் தின்னர் எடுப்பாங்க. இந்த பிளட் தின்னர் எடுக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அதிகமா புளிப்பு, அடுத்தது உப்பு சுவைய நம்ம நிறைய சாப்பிட்றதுனால வரக்கூடியதுதான். தோல்ல பிரச்சனை இருக்குனாலும் நம்ம நேச்சுரலா பிளட் பியூரிஃபையர் எடுக்கணும். சரி, இப்போ நான் இந்த பிளட்ட ரத்தத்தை சுத்தம் படுத்தணும், இது என்ன பண்ணலாம்னா குறிப்பிட்டு ஒரு 15 இருந்து 20 நாட்கள் நான் சொல்ற மாதிரி இந்த ட்ரிங்கை எம்டி ஸ்டொமக்ல குடிக்கணும். எம்டி ஸ்டொமக்ல நான் குடிக்கிறதுக்கு இந்த ட்ரிங்க்ல என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னா, முக்கியமா இதுல நெல்லிக்காய் பயன்படுது. நிறைய பேர் காலையில நெல்லிக்காய் நம்ம குடிப்போம். நான் சொல்ற மாதிரி இந்த மூலிகைகள் எல்லாம் நெல்லிக்காய ஜூஸ் மாதிரி நம்ம குடிக்கலாம். என்னன்னா ஒரு நாளைக்கு ஒரு 2 முழு நெல்லிக்காயை நம்ம எடுத்துக்கணும். இது கூட ஒரு சின்ன துண்டு அளவு இஞ்சி எடுத்துக்கணும். இது இரண்டுமே எடுத்துட்டு
நல்லா நம்ம மிக்சியில போட்டு ஜூஸ் மாதிரி எடுத்து ஃபில்டர் பண்ணாம எடுத்துக்கோங்க. நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா அது ஃபில்டர் பண்ணிடும். ஃபில்டர் பண்ணாம எடுத்துட்டு இதுல சேர்க்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் தான் நம்ம ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடியது. இதுல என்ன சேர்க்க போறோம்னா வசம்பு. வசம்பை நம்ம என்ன பண்றோம்னா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வசம்பு, கிட்டத்தட்ட இந்த ஜூஸ் வந்து 300 ml அளவுக்கு இருக்கணும். இதுல அரை ஸ்பூன் அளவுக்கு வசம்பு சேர்த்து காலையில எம்டி ஸ்டொமக்ல குடிக்கணும். எனக்கு நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சா கோல்டு வர மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க இதுல ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மிளகு பெப்பர் பொடியை சேர்த்துக்கலாம். மிளகு பொடியை சேர்த்து ஒரு 15 இருந்து 20 நாட்கள் தொடர்ந்து இதை குடிச்சிட்டு வரும்போது ரத்தத்தை சுத்திகரிக்கும். அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் முக்கியமா பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகைனா தேற்றான் கோட்டை. தேற்றான் கோட்டையை நமக்கே தெரியும். முன்னாடி எல்லாம் பானைகள்ல வந்து தண்ணி ஊத்தி வச்சு வாட்டரை வந்து பியூரிஃபை பண்ணோம்னா தேற்றான் கோட்டையை தான் பயன்படுத்துவாங்க. தேற்றான் கோட்டையை அந்த பானைக்குள்ள நல்லா நம்ம வந்து தேய்ச்சி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தண்ணி நைட்டே ஊத்தி வச்சுட்டு காலையில அந்த தண்ணியை குடிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே வெளியேறி பியூரான ஒரு சுத்தமான தண்ணீர் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி தேற்றான் கோட்டையும் நம்ம கற்ப முறைப்படியோ இல்ல தேற்றான் கோட்டை சூரணமாக நம்ம எடுத்துட்டு வரலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கணும் தேற்றான் கோட்டை லேகியம் சித்த மருத்துவத்துல இருக்கு. இந்த லேகியம் வந்து 5 கிராம் அளவுக்கு தினமும் காலையிலயோ இல்ல நைட்லயோ நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதை சூர்ணமாக எடுக்கணும்னா தேனோடு கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை இந்த தேற்றான் கோட்டை சூர்ணத்தை சாப்பிட்டுட்டு வரணும். இதை தாண்டி இப்ப இந்த ஜூஸ் குடிக்கும் போது நான் பிளட்ல வந்து பியூரிஃபை பண்றேன்னு நினைக்கிறவங்க அதிகமா நான்வெஜ், புளிப்பு, உப்பு இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அவுட் சைட் ஃபுட், வெளியில நம்ம ஃபுட் எடுக்கிறதையும் அவாய்ட் பண்ணிட்டு வரணும். இதை தாண்டி முக்கியமா ஸ்கின் ரேஷஸ் இருக்கு, இச்சிங் இருக்கு அப்படின்றவங்க அருகம்புல் சாறை பயன்படுத்தலாம். இந்த அருகம்புல் சாறு எப்படின்னா டெய்லி காலையில வெறும் வயிற்றுல குடிக்கணும். அருகம்புல் சாறு எடுத்து ஒரு 100 ml அளவுக்கு இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்க்கணும். மஞ்சள் பொடி சேர்த்து நம்ம தினமும் ஸ்கின் ரேஷஸ் இருக்கு, இச்சிங் இருக்குன்றவங்க இதை குடிச்சிட்டு வரணும். சித்த மருந்தகங்கள்ல நிறைய இடத்துல கிடைக்கும் அருகன் தைலம் கிடைக்கும். இந்த அருகன் தைலத்தை நம்ம வெளிப்பிரயோகமாக நல்லா எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ணிட்டு குளிச்சுட்டு வரும்போது ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகும். இந்த மாதிரி ரத்தத்தில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் தான் நமக்கு பல நோய்களுக்கு காரணமாக இருக்கு. நான் சொன்ன இந்த வழிமுறைகளையும் சித்த மருந்துகளையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியேறும். பல நோய்கள் வராமல் தடுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.